அல்லேலூயா. சத்தம் பத்தல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஸோ பிரதர் அவர் பேர் என்னது? ஏனோ ஓகே சாட்சி சொன்னார். ஸோ நான் வந்து இந்த சவுதர்ன் டிஸ்ட்ரிக்டோட ஏவைடியா இருக்கேன் இந்த வருஷம், அசோசியேட் யூத் டைரக்டர். ஸோ அந்த முகாமில் நானும் இருந்தேன். இந்த 3 நாள் முகாமில் நானும் இருந்தேன். ரொம்ப வல்லமையான ஒரு முகாமாக இருந்துச்சு. இந்த MOF கன்வென்ஷன் 602 பேர் 602 பீப்புள் இந்த கேமுக்கு வந்தாங்க. எல்லாம் TAC சபைகள்லேருந்து வாலிபர்கள் வந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு முகாமாக இருந்தது. அநேகர் அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த கேமில் ரொம்ப பேருக்கு ஒரு விடுதலை, ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு, ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நெருங்கி வாழணும்னு சொல்லிட்டு வாலிபர்கள் அவங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். சில பேர் வந்து அந்த முகாமில் முழு நேர ஊழியத்துக்கும் அவங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெபம் பண்ணுவோம். நம்மளோட வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் ஏன்னா பிரதர் சொன்ன மாதிரி அவங்க தான் அடுத்த லீடர்ஸாக இருக்காங்க, தலைமுறையாக. தே ஆர் த நெக்ஸ்ட் லீடர்ஸ். ஸோ இப்பயே அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தி நம்ம வழி நடத்தணும். ரெண்டாவது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோப் குறித்து நம்ம பார்த்தோம். கிஃப்ட் ஆஃப் ஹோப் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். சபா, சரவா, மியன்மா 5 நாடுக்கு இந்த உதவி போகுது. 150 வெள்ளி ஒரு வருஷத்துக்கு படிப்பு காரியத்துக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம உற்சாகமாக இருந்து இந்த காரியத்துக்கு நம்மளும் செய்வோம். இந்த ஆரம்ப காலத்தில் இந்த உதவி பெற்று இப்போ வந்து இந்த பிள்ளைங்க வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 3 பேர் இந்த வருஷம் நம்ம மெத்தடிஸ்ட் காலேஜ் கோலாலும்பூரில் வந்து படிக்கிறாங்க. அந்த டைமில் யாரோ 150 வெள்ளி கொடுத்து ஆரம்பித்த காலத்தில், இந்த ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் 150 வெள்ளி கொடுத்து அவங்க ஆசீர்வதித்து இன்னைக்கு நம்ம நாட்டில் மலேசியா தேசத்தில் வந்து பிரிக்ஃபீல்ட்ஸ் மெத்தடிஸ்ட் காலேஜ் கோலாலும்பூரில் அவங்க படிக்கிறாங்க, மேல் படிப்பு படிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சபையிலேருந்து நம்மளும் இந்த காரியத்துக்கு நம்மளும் கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களைய பயன்படுத்துவார். நம்ம சில நேரத்தில் அந்த தேசத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய முடியாது. நேபாள், மியான்மா, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் போக முடியாது பாருங்கள், வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இங்கேருந்தே நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யலாம். இங்கேருந்தே நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். 150 ரிங்கெட் நம்ம சில நேரம் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா 200 வெள்ளி, 250 வெள்ளி, 300 வெள்ளிக்கு வந்துடுது. பட் இந்த 150 வெள்ளி வந்து அவங்க ஒரு வருஷம் படிப்புக்கு. அதன் மூலிமா அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பமும் ரட்சிக்கப்படுது. ஸோ உற்சாகமாக நீங்கள் செய்யுங்க. 4 மாதம் 10ஆம் தேதி வந்து அவரோட க்ளோசிங் டேட். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த காரியத்துக்கு ஒன்று பிளஸ் பண்ணலையோ நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சரி, நம்ம ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. பரலோகராஜனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ சர்வ வல்ல தேவனா இருக்கிறீரப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்க கூட இருக்கிற தேவனப்பா. இந்த ஓய்வு நாளே அப்பா ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை நமஸ்கரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க அப்பா. உங்க வார்த்தையின் மூலியமாக நீங்க பேச போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர் அப்பா. வார்த்தை அப்பா எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது ஆண்டவரே. அடியேன் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பேசுகிற வார்த்தை ஆண்டவரே நீங்க கொடுக்குற வார்த்தையாக இருக்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஸோ ஆண்டவரோட வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சில பேருக்கு எனக்கு தெரியும், சில பேருக்கு எனக்கு தெரியாமல் இருப்பீங்க. என்னோட பேர் வந்து ரெவரண்ட் ஜேரி ஜான். ஹோம் டவுன் வந்து சித்தியாவான் பேரா. யாராச்சும் சித்தியாவான் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க, ஓகே. ஸோ அதுதான் ஹோம் டவுன். பங்கோருக்கெலாம் போகணுன்னா அங்கே தாண்டி தான் போகணும், சித்தியாவன் தாண்டி தான் போகணும். பிறந்து வந்ததெல்லாம் சித்தியாவன் தான். கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். படித்தது ஸ்கோலா மடுங்க எல்லாமே சித்தியாவன் தான். அப்புறம் 2018 2015 2018 வந்து பாஸ்டர் ஜான் சிம்சன் அங்கே போதுகராக இருந்தார் சித்தியாவன், TMC சித்தியாவனில். ஸோ அவர் வந்து அந்த வருஷம் வருஷம் ஒரு லோக்கல் சர்ச் யூத் கேம்ப் செஞ்சார், யூத் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேம்ப் சொல்லி.
ஸோ அந்த கேம்பில் தான் நான் ஆண்டவருக்கு ஆஃப்கோர்ஸ் பிறந்து வந்தது தான் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ஆனால் அந்த கேம்பில் தான் ஆண்டவர் என்னை தொட்டு அவர் வழிநடத்தி அந்த கேம்பில் தான் ஆண்டவருக்கு நான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து அதுக்கு முன்பாக அது அந்த டைம் அந்த 2015 2018 நான் போகலாம் முன்னங்காலாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு தென் யூனிவர்சிட்டியில் ஷாலாம் எம்எஸ்யூவில் வந்து டெஸ்எல் படிச்சுட்டு இருந்தேன். டிப்ளமா டெஸ்எல் டிகிரி டெஸ்எல் முடிச்சுட்டு 2 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் ஆண்டூருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த டீச்சிங் ஜாப்பை ரிசைன் பண்ணி முழு நேரம் ஊழியம் மிஷன் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அண்ட் 2019 அந்த வருஷத்தில் வந்து என்னை மிஷன் மினிஸ்ட்ரி எக்ஸ்போஷருக்கு அனுப்புனாங்க. 3 மாதம் சபா, 3 வருஷம் சரவா. மிஷன் முடிஞ்ச பிறகு 3 வருஷம் டிஎம்சி, 3 மாதம் டிஎம்சி பிராய், 3 மாதம் டிஎம்சி பிணைங்களை இந்த 1 வருஷம் ஃபுல்லாக மினிஸ்ட்ரி எக்ஸ்போஷருக்கு அனுப்பி 2020 செமினரி பைபிள் காலேஜ் செமினரியில் நான் சபா தியாலஜிக்கல் செமினரியில் நான் படித்தேன். 2022 கிராஜுவேட் பண்ணி 2023 வந்து டிஎம்சி சால அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்புறம் 2024 25 வந்து டிஎம்சி கேஎல் அது முடிஞ்சு இப்போ இங்கே நம்ம பஹாவ் மற்றும் டிஎம்சி அலோகாஜா தலைமை போதுகிறாக ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. மனைவி இன்னைக்கு வரல, ஒய்ஃபும் வந்து வேலை, அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறனால இப்போ ஒன்கால் ராயானால அவங்களுக்கு வேலையாக வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லாட்டி அவங்களும் என் கூட வந்திருப்பாங்க. ஸோ தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த படித்த வசனம் மறுபடியும் இன்னொரு யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஏசாயா 60 வசனம் 1. ஆமீன். ஸோ நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து இந்த ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, எலும்பி பிரகாசின்னு சொல்லிட்டு, ரைஸ் அண்ட் ஷைன். இதுதான் அந்த நேரம், எலும்பி பிரகாசிக்கிற ஒரு நேரம் வந்து வித்துட்டு. ஸோ இந்த வார்த்தை ஏசாயா இந்த வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லும் போது யூதர்கள் வந்து அகதிகளாக இருந்தாங்க. அதே இன் கேப்டிவிட்டி பாபிலோன் தேசத்தில் அவங்க 70 வருஷம் அங்கே அகதிகளாக இருந்தாங்க. யான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க டிஸ்ஓபீடியன்ட் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால இந்த காரியத்தில் அவங்க கடந்து செல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக கொண்டு போகிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து தம்முடைய ஜனங்கள் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் வழி நடத்தின தேவன். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து மறுபடியும் இந்த ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாவத்தில் ஊந்துருவாங்க. என்னன்னு சொல்லிட்டு யாராவது சொல்றீங்களா? அதே தான் ஐடல் வர்ஷிப்பிங், விக்கிர ஆராதனை, அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். நிறைய தீர்க்கதரிசிகள் வருவாங்க, வார்னிங் கொடுப்பாங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் இந்த காரியத்திலே அவங்க விழுந்துருவாங்க. ஸோ அதனால நம்ம பார்க்கும்போது அந்த ரிசல்ட் வந்து என்னாச்சுன்னா 70 வருஷம் தேவ இன் கேப்டிவிட்டி, ஜூயிஷ் கேப்டிவிட்டி, அகதிகளாக பாபிலோன் தேசத்திலே அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து பாவம் செய்து மனம் திரும்பாமல் இருந்தாங்க. தேவர் டிஸ்ஓபீடியன்ட், தேவர் சின்னிங். அவங்க மறந்து விட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா, ஈஜிப்ட்லேருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாரு. ஈஜிப்டில் 400 வருஷம் அவங்க இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை மறந்து மறுபடியும் பாவத்தில் உழுந்த ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு வசனம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமாக இருந்தது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம், ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்த சூழ்நிலையிலே இந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஏசாயா மூலியமாக ஆண்டவர் கொடுக்கிறாரு, எலும்பி பிரகாசின்னு சொல்லிட்டு. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஒரு வெளிச்சமாக வந்தார். அல்லேலூயா. பாவமான இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தது. இயேசு வந்து ஒரு மீட்பு பணியில இறங்கி ஜனங்களை பாவத்திலிருந்து அவர் காப்பாற்றினார். He saved the people from sin. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளை நேசிக்கிற தேவன்,
நம்மளுக்கு ஒரு விடுதலை தந்த ஒரு தேவன் சிலுவையில் நம்மளுக்காக மரித்தாரு. அவரு பாவத்தை எடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஜோசப் வங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பையன் 14 வயசு. இந்த பையன் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கேனியா தேசத்தில் ஒரு சிறு வில்லேஜில், சிறு கம்பத்துலேருந்து ஒரு பையன் 14 வயசு பையன். அவன் வந்து என்ன பண்ணான்னா, அந்த கம்பத்தில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, எலக்ட்ரிக் கிடையாது. மெயின் டவுன்லேருந்து ரொம்ப உள்ளுக்கு போனால் தான் இந்த வில்லேஜ். எத்தனையோ மணி நேரம், ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் போனால் தான் இந்த வில்லேஜ்க்கு நீங்கள் போக முடியும். உள்ளுக்கு ரொம்ப டாலமான ஒரு கம்பத்தில் வந்து இந்த பையன் 14 வயசு பையன் அவன் என்ன பண்ணான்னா, அவன் குடும்பத்தில் வந்து கஷ்டம். குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை, அந்த கம்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கஷ்டம். ஏன்னா அவங்க எலக்ட்ரிக் இல்லாதனால அங்கே லைட்லாம் இன்னும் இல்லை. ஸோ பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க, ரிவிஷன்லாம் ராத்திரி ரிவிஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். அடால்ட்ஸும் வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் அவனுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, ஒரு ட்ரீம். அந்த கனவுல வந்து அந்த ஸ்கிராப் மெட்டல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயன்படுத்தி அந்த ஸ்கிராப் மெட்டல் பார்ட்ஸ்லாம் எடுத்து பழைய பைஸ்கிள் அந்த மாதிரியான ஜாமான், மெட்டல் பழைய பழைய ஜாமான்லாம் எடுத்து அதுலேருந்து எலக்ட்ரிக் வர்ற மாதிரி ஒரு கனவு வந்தது அவனுக்கு. அது மூலிமா அவனும் அந்த கனவுலேருந்து அவன் என்னென்ன பார்த்தானோ அதே மாதிரி அந்த பையன் செஞ்சு அந்த அவனோட வீட்டுக்கு எலக்ட்ரிக் வந்துச்சு. எலக்ட்ரிக் இருந்ததுனால லைட்டும் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அவனோட வில்லேஜ் ஒரு கம்பத்துக்கு ஃபுல்லாக லைட்டு வர்ற மாதிரி அந்த 14 வயது பையன் செய்த ஒரு காரியம் மிக ஒரு பெரிய காரியமாக இருந்தது. அதன் மூலியமாக அந்த கம்பமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. the village was blessed. ஏன்னா அங்கே லைட் வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த ஒளி குறித்து பேசும்போது, இந்த லைட் குறித்து பேசும்போது, அது ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு காரியமாக இருக்குது. அது ஒரு தெளிவை தருகிற ஒரு காரியம், தெளிவு மற்றும் வாழ்க்கை தருகிற ஒரு காரியமாக இருக்குது. ஸோ திஸ் லைட் ரெப்ரசன்ட்ஸ் ஹோப், கிளாரிட்டி அண்ட் லைஃப். ஆனால் டார்க்னஸ் குறித்து நம்ம பார்த்தோம்னா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும், விராக்தி, குழப்பம் மற்றும் மரணம் குறித்து பேசுகிறது. ஸோ இயேசு வந்து இந்த ஒளியாக வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தந்த தேவனாய் இருக்கிறார், ஒரு தெளிவை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார், மற்றும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எலும்பி பிரகாசி, விசுவாசத்தில் எலும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரைஸ் அண்ட் ஷைன். எதில் நம்ம ரைஸ் அண்ட் ஷைன், எதில் நம்ம எலும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல் காரியம் விசுவாசத்தில் நம்ம எலும்பி பிரகாசிக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து விசுவாசத்தில் நம்ம வளரணும். இப்போ விசுவாசத்தில் வந்து இந்த லெவலில் இருக்குன்னா இன்னும் அடுத்த படி போயிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஃபெய்த் பெருக வேண்டும், நம்மளோட வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை பெருக வேண்டும். அதே லெவலில் இருக்கக்கூடாது. இன்னும் முயற்சி போட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை தேடி கொண்டு இருக்கிறோமா? இன்னும் அதிகமாக முயற்சி போட்டு ஆண்டவர் பக்கத்தில் போகணும், ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சி போடுறோமா? அது நம்ம சிந்திக்க ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க அந்த உறவு நம்ம பலப்படுத்தணும். when we think of Jesus, இயேசு குறித்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க அந்த உறவில் இன்னும் பலன் அடைந்து நம்ம வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. grow in faith. ஸோ இதுதான் நம்ம செக் யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 2-4 வாசிங்களேன். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2-4. யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 2-4 வரை. ஸோ விசுவாசத்தில் நம்ம பெருகணும்னு சொல்லிட்டு செய்யும்போது, ஒரு முயற்சி போடும்போது நிச்சயமாக அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்.
when we want to grow in faith there will surely be problems. ஆனால் அந்த பிரச்சனை அந்த காரியத்தெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணுமா? மறுபடியும் வாசிங்க, 4வது வாசந்த வாசிங்க. மூணாவது வசனம், மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருகிற இந்த போராட்டங்கள், இந்த கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வரதான் செய்யும் நம்மளோட வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில். ஆனால் அது மூலியமாக நம்ம விழுந்துடக்கூடாது. சோதனைக்குள்ளாக இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு நெருங்கி நம்ம வாழ வேண்டும். ப்ரிசர்வரன்ஸ். ஒரு ஒரு அத்லீட் அவங்க எப்படி இப்போ என்ன செய்வாங்கன்னா ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்க அந்த கோல் மெடல் எடுக்கிறதுக்கு முன்னாடிக்கும் ட்ரெயின் பண்ணி அதுக்கான அந்த சாப்பாடு, கரெக்டான சாப்பாடெலாம் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு முயற்சி போட்டு அந்த ஓட்டப்பந்தயோ அந்த ரேஸ்லையும் ஜெயிக்கிறதுக்கு அவங்க செய்வாங்க. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும், நம்மளோட விசுவாச வாழ்க்கையிலையும் அப்படி தான் அதிகமாக முயற்சி போடணும். அதிகமாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ வேண்டும். ஸோ அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ க்ரோத் இன் ஃபெய்த் இஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. இந்த விசுவாச வாழ்க்கையில் வந்து நம்ம வளரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது லைஃப் லாங் ஜேர்னி. வாழ்க்கை முழுவதும் நம்ம இந்த முயற்சியில் இறங்கி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டும். ஸோ ஓவர் நைட், ஒரு நாள்லேயே விசுவாசம் அப்படி பறிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அது ஒரு பயிற்சி, இன்னும் கண்டினியூஸ் லேர்னிங், இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவர் பற்றி கற்றுக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக நம்ம ஜெபம் செய்யணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த காரியத்திலே நம்மளும் ஒப்பு கொடுத்து நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த ஆண்டில் நம்மளோட மிஷனாக இருக்க வேண்டும். நம்மளோட ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளரணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு நீங்கள் செய்தீங்கன்னா, நிச்சயமாக அதை ஒப்பு கொடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமாக வளர்ச்சிக்குள்ளாக நீங்கள் போவீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஆண்டவரை டிசைர் பண்ணுறேன்னா, இன்னும் அதிகமாக ஆண்டோட வார்த்தையை தியானிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னா, அது நம்ம சிந்தித்து பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. growth only occurs in extent I press. ஒரு வளர்ச்சி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது நம்ம மொத ஸ்டெப் எடுத்து வைத்து நம்ம போகிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 2வது காரியம் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ரைஸ் அண்ட் ஷைன் as spiritual growth take place. ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம பார்க்கணும், இந்த ஆண்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த ஒளியை நாம் பின்பற்ற வேண்டும். ஃபாலோ த லைட். யோவான் 8வது அதிகாரம் வசனம் 12 வாசிங்களேன். ஸோ இயேசு தான் அந்த ஜீவ ஒளியாக இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சமாக வந்தார். இருளான உலகத்துக்கு அவர் வெளிச்சமாக வந்து நம்மளை காப்பாற்றினார். நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை, புது ஜீவனை தந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. He came as a light. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பாவமான உலகத்தில் நம்மளும் இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். இன்றைக்கி வந்து நம்ம இந்த உலகத்தில் சீஷராக இருக்கிறோம். We are the disciples of Christ. இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒளி ஏற்றுக்கொண்டுட்டோம். இன்றைக்கி நம்மளுக்குள்ளாக என்ன இருக்குது? என்ன இருக்குது நம்மளுக்குள்ளாக? இந்த ஒளி இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த பாவமான உலகத்தில் நம்ம மற்றவங்களுக்கும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அநேகர் பாவத்தில் இருக்கிறாங்க, வெளியே ஒரு நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறாரு. நம்ம பயன்படுத்துகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கை ஒரு முக்கியமான சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கேஃபில், ஒரு குகையில் நம்ம இருக்கிறோம். திடீர்னு நம்ம டார்ச் லைட் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு, பேட்டரி முடிஞ்சு. ஆனால் வெளியே போகிறதுக்கு நம்ம லைட் தேவை, ஒளி தேவை. ஸோ அப்படியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற போது திடீர்னு அந்த ஒரு கார்னர்லேருந்து ஒரு லைட் வருது. அதன் மூலிமா நம்ம வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு சிறு ஒளி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடமே பிரகாசிக்கும்.
அது போல தான் இன்னைக்கு பாவமான இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மள ஒரு ஒளியாக பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ அப்படிதான் நம்மளும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி பட்டு நம்ம ஆண்டவருக்காக ஓடுற ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நமக்குள்ளாக அந்த ஒளி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சேம் வே அதே போல தான் நம்மளும் ஆண்டவருக்காக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும், ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். God has chosen all of us. நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய பணி, அவருடைய மிஷன் செய்யறதுக்கு, இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறதுக்கு அவர் பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ ஃபாலோ ஜீசஸ். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதலாக ஆண்டவர் பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். இயேசுவை ஃபாலோ பண்ணோன்னா சில காரியத்தை நம்ம விட்டு விடணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை விட்டு விடணும். மனம் திரும்பி ஆண்டவரே நான் உங்களுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு பின்னாடி நான் வர போகிறேன், உங்களுக்காக நான் வாழ போகிறேன், உங்களுக்காக நான் ஜீவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், ஆண்டவர் பின்பற்றணும். ஃபாலோ ஜீசஸ். அவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போவார், தெளிவான ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போவார். ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வந்து அவரோட சித்தத்தை செய்யறதுக்கு அவர் சித்தத்தை காண்பித்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் காண்பிப்பார். ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார், ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷன் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ let the light shine through spiritual growth. ஆவிக்குரிய வாழ்க்கை மூலியமா இந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும் சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். சங்கீதம் 119 வசனம் 105 நாம் வாசிப்போமே. மறுபடியும் வாசிங்க. காலுக்கு பாதுகாதியும் வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒரு டைரெக்ஷன் காண்பிக்கிற ஒரு ஒளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை வந்து ஆண்டோர் டைரெக்ஷனில் இருக்கணும், ஆண்டோரோட வழிநடத்தலில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டோட வார்த்தையை நம்ம வாசிக்கணும். ஆண்டோட வார்த்தையை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டோட வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசித்து போனால் ஜஸ்ட் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம ஆண்டோட வார்த்தையை தியானித்தோன்னா இன்னும் அதிகமாக ஆழமாக ஒன்றுக்கு போவோம். அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்கிறதுக்கு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்குவோம். ஸோ நோவிங் காட்ஸ் வேர்ட் இஸ் அ லைட். ஆண்டோட வார்த்தையை தெரியும் போது அது ஒரு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாழ்க்கையை அது பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு செடியை நம்ம நடுறோம். செடி நடுறதுக்கு நட்டு பிறகு நம்ம என்ன பண்ணோம்? அது கரெக்டாக அந்த சன்லைட் வெளிச்சம் அதுக்கு தேவை, அது வளர்கிறதுக்கு சன்லைட் அதுக்கு ரொம்ப தேவை. ஸோ கரெக்டாக அது நம்ம பார்த்துக்குவோம். அதே போல தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. த லைட் ஆஃப் காட்ஸ் வேர்ட் டு க்ரோ. நம்ம விசுவாசத்தில் வளரணும்னா அவனோட வார்த்தைக்கு நம்ம அன்னாடிக்கும் இடம் கொடுத்து நம்ம ஜெபம் செய்து நம்ம ஆண்டோட வார்த்தையை படிக்கிற ஒரு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மெடிடேட் ஆன் காட்ஸ் வேர்ட். ரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கும் இந்த காரியத்தில் நம்ம எல்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோன்னா மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம நிச்சயமாக வாழுவோம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் கொண்டு போவார். அதுக்கு நம்ம ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு கரை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், தேவ பயத்தோடு நம்ம வாழணும். அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோட ஒளிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. ஸோ இந்த ஆண்டிலே நம்ம நிறையா காரியங்கள் கடந்து செல்வோம், நிறையா சேலஞ்சஸ் வரும், நிறையா பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடக்கூடாது. காட் இஸ் வித் அஸ். நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை மறந்துட மாட்டார். சம்டைம்ஸ் நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்மளை மறந்துடலாம், ஆனால் என்றைக்குமே ஆண்டவர் நம்மளை மறவாமல் அவர் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ நீங்கள் தனிமையில் இல்லை. நம்ம சில நேரம் நினைக்கலாம் நம்ம உண்டியாக இருக்கிறேன், தனிமையில் இருக்கணும். ஆனால் இயேசு நம்ம கூட தான் இருக்க, அவர் பிரசனம் நமக்குள்ளாக இருக்குது.
ஆவியானவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஸோ நம்மளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னும் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட சப்போர்ட், ஆண்டவரோட பலன் நம்மளுக்குள்ளாக இருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஒளி நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையை மாறும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளாக நம்ம போவோம். ஒரு மறுரூபத்தின்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போவார். அந்த மறுரூபம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோம். பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு ஆண்டவர் சமைச்சு நம்ம போவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் வாழ அவர் ஆட்கொண்டு அவர் வழி நடத்துவார். ஸோ இந்த ஆண்டில் நம்ம இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை பயன்படுத்துது. லார்ட் ஹிம்செல்ஃப் கோஸ் பிஃபோர். நம்மளுக்கு முன்பாக ஆண்டவர் அவர் போகிறாரு. அவர் நம்மளுக்கு கரெக்டான வழியை அவர் ரெடி பண்ணி அவர் செய்கிறாரு. நம்மளோட வாழ்க்கை அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிற ஒரு வாழ்க்கை தான். ஃபாலோவிங் ஹிம். உபாகமம் 31:8 வாசிங்க. Deuteronomy chapter 31 verse 8. அமேன், அமேன், அமேன். அவர் நம்ம முன்பாக போவார், நம்மளுக்குள்ளாக இருப்பார், நம்மளை விட்டு போக மாட்டார். நம்மளுக்கு ஒரு பலனாக இருந்து அவர் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டிலே வழி நடத்துவார். அவரோட வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கும். அந்த வெளிச்சம் நம்மளுக்கு மூலியமாக மற்றவங்களுக்கும் போய் சேரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார் சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. பரலோக ராஜா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு அப்பா நீர் ஒரு ஒளியாக வந்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சீஷர்களாக இருக்கிறோம் அப்பா. We are your disciples alone. இந்த ஆண்டிலே அப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது அப்பா. உங்களோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. முதலாவது ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உங்களோட வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே ஒளிக்கு ஒப்பு கொடுத்து வாழ நீர் ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும் சுவாமி. அதன் மூலியமாக ஆண்டவரே எங்களோட விசுவாசத்தை நீர் பெருகப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடுத்தது ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ நீர் ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும் சுவாமி. ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு தேவ பயத்தோடு நமக்காக வாழ, மற்றவங்களை ஆசீர்வதிக்க நீர் எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. எங்களோட சுற்றி வட்டாரத்த ஏரியாவில் ஆண்டவர் இன்னும் அநேகர் அப்பா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க ராஜா, பாவத்தில் இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவர் எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள அப்பா, எங்களோட வாழ்க்கையில செய்த நன்மையான காரியத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க ராஜா. உலகத்துக்கு அப்பா நீர் எங்களுக்கு கொண்டு வரல அப்பா, எல்லாத்துக்காகவும் நீர் வந்தீர் ஆண்டவரே. அதுக்கப்பா எங்களை பயன்படுத்தும் சுவாமி. ஒரு சீஷராக, உண்மையான சீஷராக வாழ நீர் ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது அப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நேரமாக இருக்குது ஆண்டவரே. இது ஒரு வேக்கப் காலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஏன்னா ஆண்டவரே ரொம்ப உங்களுடைய வருகை நெருங்கிருச்சப்பா. அதுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ நீர் ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எல்லா துதிக்கான மகிமை செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தை ஜெபம் செய்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.